அவளும் பயங்கர புத்திசாலியான பிள்ளை தான். இந்த பயங்கர ஃப்ரீக்கு நல்ல விளையாட்டுகள், அப்புறம் வந்து திடீர்னு ஒரு கதை சொல்லுவா, திடீர்னு என்னமோ பண்ணுவாள். நான் முழுக்க பிள்ளைங்களை பேச விட்டு கேட்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்கவுங்க வாழ்க்கையை எதை நோக்கி பயணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அதை நோக்கி பயணிக்க வைக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. அவங்க 2 பேரும் எது கேட்டாலும் இதுவரைக்கும் நான் இல்லைன்னு சொன்னதே இல்லை. அதை நோக்கிய பயணத்தில் தான் அவங்கள நான் செலுத்திக்கிட்டு இருக்கேன். அதுதான் இந்த அப்பா திரைப்படம். இந்த உலகம் ரொம்ப அழகானது, இந்த உலகம் ரொம்ப மோசமானது. நமக்கு இருக்கடா வம்பு, எல்லாரையும் நேசிக்கணும். ஒன்ன மட்டும் நேசி. இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. கொழுப்புறாங்களே. பெண் அப்படின்றது எதிர்பாலினம், அவ்வளோதான். நமக்கு அடிச்சா வலிக்கிற மாதிரி அவங்களுக்கும் அடிச்சா வலிக்கும். அப்பா இல்ல சார். என் அப்பா தான் எனக்கு எல்லாமே. நரம்புலக்கிப்பா. நான் அவர் வயிற்றுல பிறந்தது பதிலா இவர் வயிற்றுல பிறந்திருந்தா வளர்ந்துருப்பணும். ஃபர்ஸ்ட் என்ன சார் பெரிய ஃபர்ஸ்ட்? அவன் படிப்புல மட்டும்தான் சார் ஃபர்ஸ்ட், வாழ்க்கையில 0. குழந்தைங்களுக்கு சமூகத்துல வாழ கத்து கொடுங்க சார். சமுத்திரகனி அவர்கள் தான் இயக்கி நடிச்சிருக்கிற அப்பா திரைப்படத்தை பத்தி ரொம்பவே நெகிழ்ச்சியா நம்ம கிட்ட பேசியிருக்காரு. வாங்க பார்க்கலாம். இந்த அப்பா திரைப்படத்தில் வந்து என் தகப்பனார் எனக்கு சின்ன வயசில் தவறி போயிட்டார். என் தகப்பனார் என் கூட இருந்திருந்தால், ஏன்னா பல நாள் இரவுகள் வழியில் இருக்கும்போதெல்லாம் வந்து என் அப்பா இல்லையே, என் அப்பா இருந்திருந்தா என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க வேணாமே, என் அப்பா இருந்திருந்தா என்னை பத்திரமா பார்த்துப்பாரு அப்படின்லாம் தோணும். ஆனால் அதை எல்லாமே நான் என் பிள்ளைங்களுக்கு வேறு மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் வந்து என்னென்னா, ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான ஒரு பெரிய சீரிய உறவு அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. அது இல்லை. என்னென்னா, இது வந்து ஒரு பத்திரிகைகளில் நம்ம ஒரு சில விஷயங்களை படிப்போம், படிச்சுட்டு உச்சி கூட்டிகிட்டு போயிடுவோம். மகிழ்ச்சியான விஷயங்கள், நெகிழ்ச்சியான விஷயங்கள், அதிர்ச்சியான விஷயங்கள் எத்தனையோ நம்மளை கிராஸ் பண்ணி போயிருக்கு. ஆனால் அதையெல்லாம் தூக்கி போடாமல், கடந்து போகாமல், அதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு சின்ன தொகுத்து தான் அவங்க முன்னாடி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 3 விதமான அப்பாக்களை வச்சு நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் பெரிய அறிவுரையோ அது எதுவுமே இருக்காது. ஒரு பசங்களுக்கும் தகப்பனுக்குமான ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் திரைப்படம். 3 விதமான அப்பாக்கள். ஒரு அப்பா வந்து எப்படின்னா, பசங்களுடைய போக்கிலே போய் அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதில் அவங்க தி பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நோக்கி பயணப்படுற ஒரு அப்பா. இன்னொரு அப்பா எப்படின்னா, கருவில் இருக்கும்போதே ஆண் குழந்தையாக இருந்தால் இதுதான், பெண் குழந்தையாக இருந்தால் இந்த பேர், அவன் இங்கே தான் படிக்கணும், இப்படி தான் படிக்கணும், இந்த ஊரில் தான் போய் செட்டில் ஆகணும், இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், அவன் இப்படி தான் வாழணும்னு சொல்லி அவனுடைய 35 வருஷ வாழ்க்கையை, 40 வருஷ வாழ்க்கையை இவர் டிசைன் பண்ணுற ஒரு அப்பா. இன்னொரு அப்பா எப்படின்னா நடுவிலே இருப்பார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம படித்த ஸ்கூலுக்கு போய் வாத்தியார்ட்ட போய், சார் நான் உங்ககிட்ட தான் சார் படித்தேன் அப்படின்னா யோசிப்பார். அப்படியே ஒன்று நம்ம ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்து 100க்கு 100 வாங்கியிருந்தால் அந்த வாத்தியாருக்கு தெரியும், இல்லைன்னா பின்னாடி உட்காந்து சலித்தனம் பண்ணிட்டு இருந்தால் தெரியும். ஆனால் நடுவுலேயே இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அதுதான் ஒரு 60% இருக்குது. அவங்க வாழ்ந்ததுக்கான எந்த அடையாளமும் இருக்காது. அவங்க போய் ஆசிரியர்கிட்ட சொன்னால் கூட, சார் அவன் இருந்தாங்க சார், அவனுடைய கிளாஸ்மேட் சார், அவன் கிளாஸ்மேட்டா அப்படின்பாரு. ஏன்னா இவங்க நடுவுலேயே வாழ்ந்ததற்கான எந்த எவிடன்ஸும் இல்லாமல் அப்படியே ஒரு வேலைக்கு போவாங்க, அப்படியே அவருக்கு திருமணம் நடக்கும், அப்படியே குழந்தை பார்த்து அந்த குழந்தைய அப்படியே வளர்ப்பாங்க, அப்படியே போய் சேர்ந்துருவாங்க. இந்த 3 தகப்பன்களை பற்றிய டிஸ்கஷன் தான் இந்த அப்பா திரைப்படம். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ.
செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.